வெங்காயத்தை அரிஞ்சிருவோம். வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிட்டு இப்போ கேரட்டை செதுக்கிப்போம். அம்மா ஓ என்ன கேரட் வந்து கொஞ்சம் பெருசாகவே செதுக்கணுமா? அம்மா ஓ நல்லாவே புரியுதுல்ல? ஆமாம், பண்ணுமா. நிறையா போட்டிருக்குங்க, எல்லாம் ஒரு ஒரு அளவுங்க. மசாலா பூரி. அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? நீ மசாலா பொரி தான் செய்ய போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், அதை எப்படிம்மா பண்ணோம்? அது வெங்காயம் தக்காளி கேரட்டு வெள்ளை பொரி மல்லாட்டை பயிறு இது இருந்தால் போதும். இது மட்டும் போதுமா? போதும். என்னம்மா ஆயுத பூஜையில் மீந்துட்ட பொரியெல்லாம்? ஆமாம். ஆமாங்க, அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதை வச்சு இன்றைக்கி மசாலா பூரி பண்ணிட வேண்டியதாங்க. அம்மா ஓ போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். வாம்மா. வெங்காயத்தை அரிஞ்சிடுவோம். இப்போ தக்காளி அரிஞ்சிடுவோம். அம்மா ஓ வெங்காயம் அரிஞ்சதெல்லாம் போதுமா? போதும். அம்மா ஏற்கனவே மசாலா பூரி சாப்பிட்ருக்கியா இல்லை ஃபஸ்ட் டைமா? இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆமாங்க, வீட்டில் நம்மள்ட்ட எல்லா பொருளுமே இருந்துச்சு ரெடியாக. அதனால் சரி அம்மாட்ட கேட்டேன் பண்ணி தரேன்னாங்க, அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அம்மா நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிட்டு இப்போ கேரட்டை செதுக்கிப்போம். அம்மா ஓ என்ன கேரட் வந்து கொஞ்சம் பெருசாகவே செதுக்கணுமா? ஆமாம், இந்த கேரட்டை செதுக்கணும். ஆமாங்க, இதை பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸு தாங்க அடுத்து பொரிக்கணும். எல்லாம் பரிஞ்சு முடிஞ்சிட்டு இதோட அடுப்பை பற்ற வச்சு இதை பொரித்து எடுத்துப்போம். இந்த வத்தல் எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றுருவோம். என்ன போதுமாம்மா? போதும். பார்த்திங்கன்னா இதை பாருங்க, கேரட்டு ஃபுல்லாக செதுக்கியாச்சு, தக்காளியும் ரெடி பண்ணியாச்சு, வெங்காயம் பொரி எல்லாம் ரெடியாக இருக்குங்க. இப்போ இதை வச்சு தாங்க பொரிக்கணும். வேர்க்கல்லையும் வறுத்து ரெடியாக இருக்குங்க. வத்தலை பொரிச்சிடுவோம். அம்மா ஓ நல்லாவே புரியுதுல்ல? ஆமாம், இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கணுமா? ஆமாம். பானிபூரியில் தாங்க இது அதிகமாக சேர்ப்பாங்க, இந்த வத்தலை. இந்த வத்தலை. இப்போ எல்லாம் பொரிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் கொட்டி மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு பொரியை கொட்டிப்போம். ரெண்டாவது பொரிச்ச வத்தல் போடுமா. மூணாவது வேர்க்கடலை போடுமா. கேரட்டு போடுமா. சீவி வச்ச கேரட்டு போடுறோம். இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம். அம்மா ஓ எல்லாம் நிறைய போட்டாவது. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா குடும்பமே சாப்பிட்லாங்க. இப்போ தக்காளி
போடுமா. இப்போ காரத்தூள் போடுமா. கொத்தமல்லி தழை போடுமா. லாஸ்ட்டாக லெமனா. ஆமாம். அம்மா என்ன கிளறி ஆகுதா? ஆமாம். பாருங்க எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டுங்க. மசாலா பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இது எல்லாமே உடம்புக்கு நல்லதுதாம்மா. ஆமாம். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அம்மா ஓ என்ன ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுமா. ஒரு குண்டம் ஃபுல்லாக இருக்குங்க. சாப்பிடுமா. இதுக்கு சாஸ்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. எப்படிம்மா இருக்கு? நல்லாயிருக்கு. நல்லா இருக்கா? காரம்லாம் எப்படி இருக்கு? கரெக்டாக இருக்கா? காரமாக கரெக்டாக இருக்குது. ரொம்ப காரமாக போட்டால் சாப்பிட முடியாது. ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான இதுதான்.